குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 750 தனி வட்டியாக செலுத்தினார். அசலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசல் கேட்டிருக்கு, பி கேட்டிருக்கு. அப்போ வட்டி வீதம் 10% ஒரு ஆண்டுக்கு. கணக்கில் ஒரு குறிப்பிட்ட தொகையை 2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் இந்த ஒரு ஆண்டுக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 10%ங்கிறது ஒரு வருடத்திற்கான வட்டி அப்படிங்கிறது. மேல் வகுப்புகளில் இனி அடுத்தடுத்து படிக்க போகிற காலகட்டங்களில் அரை ஆண்டுக்கு, காலாண்டுக்கு அப்படிலாம் சொல்லப்படக்கூடிய நம்ம கணக்கிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை இப்படி நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆண்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. எண் 2 ஆண்டுகள். ஐ கொடுத்துருக்காங்க 750. கேள்வி என்ன? பிஎன் கண்டுபிடிக்கணும். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100ல் ஏதெல்லாம் கொடுத்துருக்கோ அதை முதல்ல பிரதியிடுங்க. அப்போ எண் கொடுத்துருக்காங்க 2, ஆர் கொடுத்துருக்காங்க 10, பையில் ஒரு 100 ஈக்குவல் டு ஐ அப்படிங்கிற அந்த அளவு 750. இப்போ நமக்கு வேண்டிய அந்த பியை கண்டுபிடிக்கிறதுக்கு மற்ற எல்லாரையும் எதிர்ப்புறம் கொண்டு போயிடணும். அப்படி இடமாற்றம் செய்யும்போது வகுத்தலாக இருந்தவங்க பெருக்கலாகவும் மேலே பெருக்கலாக இருந்தவங்க வகுத்தலாகவும் வந்துடுவாங்க. அப்போ அந்த 750 அதுக்கு பெருக்கலாக இந்த 100, இந்த மேலே பெருக்கலாக இருந்த 2 பேரும் கீழே 2 பெருக்கல் 10. இப்போ இதை அடித்து சுருக்கிறது தான் இந்த கேள்வியினுடைய கணக்கீடு. இங்கே 750 இருக்குது, இங்கே 10 இருக்குது. இந்த 0 கடைசியாக இருக்கிற 0 நீக்கப்படலாம் சொல்லியிருக்கிறேன். இந்த 2 அடிச்சுக்கலாம். இந்த 2 அடிக்கும்போது 2 அப்புறம் மேலே 100க்கு 50 2 100. இப்போ நம்மகிட்ட 75 50 இருக்குது. அதை பெருக்கிட்டிங்கன்னா 3750. அந்த விடை தான் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை. கேள்வி என்னது? அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதனால் அசல் ரூபாய் 350 அப்படின்னு எழுதிடணும். பெருக்கல் கொஞ்சம் செய்து பார்த்துக்கோங்க.